மருமவ எங்க போனானே தெரியல. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. முவைய வேலையை போனதுமே அவன் எங்க போவானே தெரியல. தூங்க போயிருவான்னு நினைக்கி. ஒத்தைக்கு கிடந்து நான் எல்லா வேலையும் பார்க்கணும். அவளை எப்படியாவது எழுப்பணும். என்ன பண்ணலாம்? பானை சட்டியை எல்லாம் கீழே தூக்கி போடல. அந்த சத்தத்திலேயாவது அவ எழும்பிட்டு. என்ன சத்த எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது போல இருக்கு. உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடணும்? நெட்ட வெளின்னு கூப்பிட்டேன். ஒரு சத்தமாவது சந்தியா? நீ எங்க போன இவ்வளவு நேரமும்? அத்தை இப்போ தானே இவங்க ஆஃபீஸுக்கு போனாங்க. இவ்வளவு நேரமும் நான் இவங்களுக்கு கவனிச்சிட்டு இருந்தேன். இவங்களுக்கு சமைக்கணும், நிறைய வேலை இருந்தா. அப்போ அந்த வேலையிலே பிஸியா நின்னுட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டு இங்க வந்தேன். அதுக்குள்ளாடி இங்க சத்தமா கேக்குது. இங்க எவ்வளவு வேலை இருக்கு. பாத்திரம் எல்லாம் குவிஞ்சிருக்கு. சமையல் வேலை பாதியில நிக்கி. நீ மகாராணி போல இப்ப மாற. என்னத்த கொஞ்சம் விட்டா ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேனே சொல்லல. இவங்க இப்போ தான் ஆஃபீஸ் போனாங்க. கொஞ்சம் பிந்தி பண்ணலாம் தான் வந்தேன். என்னையே நீ பேசுற அளவு பெரிய ஆளாகிட்டியா? எல்லாம் எனக்கு முவை வச்சு தர இலக்கம் தான். எனக்கு முவனாவது என்ன நல்லா பாப்பான்னு நினைச்சேன். இப்ப வர வர நான் சொல்லியதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. ஃபுல்லா நீ சொல்லியதுக்கு தான் ஜாலரா தட்டிட்டு இருக்கேன். அத்தை என்ன சத்த? நான் இப்போ உங்களை ஒண்ணுமே சொல்லல. எதுக்கு நீங்க இப்போ கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பேசியதுக்கு என்னால கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு இருக்க முடியும். நான் சரி எதுக்கு அழணும்னு சொல்லி தான் இப்படி இருக்கேன். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு மருமகள்கிட்ட இருந்து நான் இப்படி எல்லாம் பேசப்பட வேண்டியிருக்கு. நான் அப்படி உனக்கு என்ன சொல்லிட்டேன்? பாத்திரம் நிறைய கிடக்கு, நிறைய வேலை இருக்கு, எங்க போனேன்னு தானே கேட்டேன். அதுக்கு என்ன வரத்து வர நீ? காலம் எழும்புனதுமே என்கிட்ட நீங்க இப்படி பேசியதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்போ தான் இவங்க ஆஃபீஸ் போனாங்க. நான் 10 நிமிஷம் கழிஞ்சு எல்லா வேலையுமே வந்து பண்ணலாம் தான் இருந்தேன். நீங்க பேசும்போது எனக்கு ஒரு வேலையுமே பண்ணவும் தோணல. இப்ப நான் பேசினதுதான் தப்பு. நீ பேசினதெல்லாம் கரெக்ட். அப்படிதானே? அத்தை என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? வேணும்னே என்ன வம்பிழுத்தது போலே இருக்கு. ஆமா, நான் தான் உன்னை வம்பிளிக்க. நீ என்ன ஒண்ணுமே பண்ணல. ஐயோ, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? எனக்கு முவனே எனக்கு சப்போர்ட்டா இல்ல, வந்தவளும் சப்போர்ட்டா இல்ல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு முவை முன்னாடி எல்லாம் எனக்கு பக்கம் தான் நிப்பான். இப்ப நீ என்ன சொல்லி மைக்கினே தெரியல. எனக்கு பக்கத்துல அவன் நிக்கவே இல்ல. ஃபுல்லா நீ என்ன பண்ணாலும் நீ பண்ணியாதான் கரெக்ட்னு சொல்லி நிக்கியான். அந்த தைரியத்துல நீ என்ன காண விடவே இல்ல. அத்தை நீங்களே யோசிங்க. நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நான் காலம் எழும்பி வரவும் டெய்லி நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அத்தை உங்களுக்கு ஒரு முவா இருக்கா இல்ல? அவளுக்கு மாமியார் வந்து ஃபுல்லா திட்டிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேவையில்லாம எனக்கு முவலை எல்லாம் இந்த சண்டைக்கு எடுத்துறாத. எனக்கு முவா நல்லா இருந்தாலே உனக்கு பிடிக்காதே. எப்பண்டா அவளையும் சண்டைக்கு உள்ளாடி கொண்டு வரலாம் தான் காத்துட்டு இருப்ப. எனக்கு முவா முன்னாடி அடிக்கடி என்ன பக்கம் வந்துட்டே இருந்தா அதே எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நீ வந்த பிறகு அவ வரத்தே இல்லை. அவ வார அன்னைக்கெல்லாம் நீ ஒரே கண்ணீரா தான் இருக்கும். ஐயோ, அண்ணி வந்துட்டா நிறைய சமைக்கணும்னு சொல்லி ஒரே கண்ணீரா தான் இருக்கும். அதுக்கு பரவல இருந்து அவ இப்போ கொஞ்ச நாள வரவே இல்லை. அவளை பார்க்கவும் எனக்கு ஆசையா தான் இருக்கு. இந்த வயசான காலத்துல நான் எப்படி பஸ் ஏறி போறது? காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்கு. பஸ் ஏறி போக வேண்டியதானே. வாய் மட்டும் இவ்வளவு காட்டு தெரியுது இல்ல? எனக்கு முவா இங்க வராததுக்கு காரணமே நீதான். எனக்கு முவன் இப்ப ஒழுங்கா என்கிட்ட பேசியதே இல்லை. அதுக்கு காரணமும் நீதான். ஆமா ஆமா, சண்டை எல்லாம் ஃபர்ஸ்ட் தொடங்கியதே நான் தான். நீங்க ஒரு சண்டையுமே இதுவரை தொடங்கினதே இல்லை. எல்லாத்துக்கு காரணம் நான் தான் இப்போ பாவியா இருக்கி. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனாதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும்னு நினைக்கி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்களும் உங்க மகனும் உங்க மகளும் எல்லாரும் ஜாலியா இந்த வீட்டுல இருங்க. நான் இருக்கிறது ஒண்ணுதானே பிரச்சனை. நீ எதுக்கு உனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்? நீ இங்கே இரு. நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். நான் இருக்கேதான் உனக்கு பிரச்சனை. நீ உனக்கு அம்மா வீட்டுக்கு போனா அடுத்து எனக்கு மொவன் காண விட மாட்டேன். எனக்கு பொண்டாட்டியை விரட்டிட்டீங்கன்னு சொல்லி அவனே என்ன கொண்டுருவான். அதுக்கு நானே போய் எங்கேயாவது விழுந்து மண்டையை உடைச்சா எனக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு மாமியார் எப்பவும் எங்கேயாவது போறேன்னு சொல்லலாம். ஆனா இதுவரை எங்கேயும் போன பாடில்ல. அம்மா வீட்டுக்கு போறேன் எப்ப சண்டை வந்தாலும் வா எடுத்து அம்மா வீட்டுக்கு போறேன் தான் சொல்லுவா. ஒரு நாளாவது போயிருப்பாடா. இவா எப்ப அம்மா வீட்டுக்கு போவா? என்ன மொவலை எப்ப எங்க கூப்பிடலாம் நான் இருக்கி. ஒரு நாளும் போன பாடில்ல. அத்தை எங்கேயோ போய் மண்டையை உடைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க. எல்லாம் இன்னும் போகலையா? ஐயோ, இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இதை கேட்கவே ஆள் இல்லையா? நான் இப்ப வெளியில போய் மண்டையை உடைக்கணும் தானே. நான் இப்பவுமே போறேன். நீ சந்தோஷமா ஜாலியா இங்கே இரு. எனக்கு அத்தையாவது மண்டையை உடைக்கியதாது எங்கேயாவது வீடா போய் பேசிட்டு இருக்கும். சரி, நம்ம நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம். டெய்லி காலம் எழும்புனதான் இதே தான் வேலையா போச்சு. லட்சுமி அக்கா வாங்க அக்கா. வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சா? எனக்கு வீட்டுல ஒரு நேரமா வேலை முடியல நெட்டவள்ளி. என்ன பண்ணதுன்னே தெரியல. ஃபுல்லா வேலை பண்ணியது போலே இருக்கு. உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா நெட்டவள்ளி? எனக்கு ஒரு வேலையுமே முடியல. எனக்கு மாமியார் இருக்காங்க. இல்ல காலமையில இருந்தே ஃபுல்லா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்பதான் கொஞ்சமாவது சண்டை முடிஞ்சு ஏதோ வெளியில போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. எனக்கு பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலு அனுப்பிய வேலை மட்டும் தான் முடிஞ்சு. இனிதான் எல்லா வேலையும் போய் பார்க்கணும். யாரும் சொன்னாங்க கிணத்துக்குள்ளாடி யாரோ விழுந்திருக்காங்கன்னு. ஏதோ சோப்பு கலர் சாரி மட்டும் தெரியுதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்க போலாமா நெட்டவள்ளி? சரி அக்கா, யாரா இருக்கும்? தெரியல, ஏதோ சோப்பு கலர் சாரியா தெரியுதுன்னு சொல்லியாங்க. யாரு சொல்லியதே நம்ப முடியாது. நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். ஆமா அக்கா, இனிப்ப எனக்கு மாமியாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளாடி கிணறுக்குள்ளாடி யாரு இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். கலா, இந்த கிணத்துக்குள்ளாடி கிடக்கிறது யாரா இருக்கும்? என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன் யாரா இருக்கும்னு. இந்த சாரி நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு உண்டு. ஒரு திருவிழாக்கு யூனிஃபார்மா எடுத்த சாரி. அதனாலதான் கண்டுபிடிக்க முடியல. நெட்டவள்ளி பாரு நெட்டவள்ளி, யாரும் சோப்பு கலர் சாரி போட்டுட்டு கிணறுக்குள்ளாடி கிடக்காங்க. லட்சுமி அக்கா, இது எனக்கு மாமியார் போலக்க இருக்கு. இன்னைக்கு அவங்க சோப்பு கலர் சாரி தான் கெட்டினாங்க. நானும் அவங்கள நல்ல சண்டை போட்டோமா. லாஸ்ட் அவங்க நான் வீடை விட்டே போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன்னு சொல்லி என்ன எல்லாமோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன நெட்டவள்ளி சொல்லி இது உனக்கு மாமியாரா? ஃபாஸ்டா போலீஸ்ல சொல்லலாம். நெட்டவள்ளி அழாம நிக்காத நல்ல ஆளு. அல்லது போலீஸ் ஒன்னதான் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போடுவாங்க.
என்னக்கா சொல்லுதீங்க? எனக்கு வேற பயமா இருக்கு. எனக்கு மாமியார் அடிக்கடி சொல்ல நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், உலகத்தை விட்டு போறேன். நான் சும்மா தான் சொல்லுதுன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த கிணறுக்குள்ளாடியில சாடி இருக்கு. நெட்டவெளி சும்மா நிக்காத, நீ இந்த நியூஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா போலீஸ் வரும்போது நல்லா விசாரிப்பாங்க. நீ அழாம நின்னேன்னா ஒன்னதான் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போடுவாங்க. நல்ல அழுவு நெட்டவெளி. எனக்கு அழுகையே வரல, ஆனாலும் சும்மா அழியது போல நடிக்கி. ஏன்னா எனக்கு மாமியார் என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கு. ஐயோ அத்தை, என்ன விட்டு போயிட்டீங்களே அத்தை, எலும்புங்க அத்தை, எலும்புங்க அத்தை, வாங்க அத்தை. நெட்டவெளி, கிணறுக்குள்ளாடி இருக்கிறது உனக்கு மாமியாரா? ஆமா ஆமா கலாக்கா, எனக்கு மாமியார் தான். எனக்கு மாமியார் இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டாங்க. நீ உனக்கு மாமியாரும் சண்டையா என்ன? இல்ல இல்ல அக்கா, நாங்க எதுக்கு சண்டை போட போறோம்? எனக்கு மாமியார் எனக்கு ஃப்ரெண்டு போல. நெட்டவெளி, நீ ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணு. அப்ப அங்க உள்ளவங்க உன மாமியார தூக்கிடுவாங்க. சீக்கிரமா எடுத்தா உயிர் பிழைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபயர் சர்வீஸுக்கு மட்டும் கால் பண்ணிடக்கூடாது, அப்படியே கொஞ்ச நேரம் கிணறுக்குள்ளாடியே கிடக்கட்டு. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணேன்? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணிய நிலைமையில நான் இருக்கேன். என்ன மாமியாரை பிரிஞ்ச கவலையில இருக்கேன். எனக்கு மாமியார் என்ன எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லாஸ்ட் அவங்களுக்கு இந்த நிலைமையா? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நெட்டவெளி, அழாத நெட்டவெளி. உன்னை பார்க்க பாவமா தான் இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடி நெட்டவெளி. எனக்கு மாமியார் நானும் அடுத்த வாரம் 2 பேரும் சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போகலான்னு எல்லாம் பிளான் போட்டோம். கடைசியில் எனக்கு மாமியாருக்கு இப்படி ஆகிட்டே. நான் இப்போ என்ன பண்ணேன்? எனக்கு மாமியார் என்ன மருமவளேன்னு சொல்லி வாய் கூசாம எவ்வளவு நேரம் சொல்லுவாங்க. இனி என்ன மருமவளேன்னு சொல்ல யாருமே இல்லை. நெட்டவெளி, ஃபீல் பண்ணாத நெட்டவெளி. நெட்டவெளி, உனக்கு புருஷனார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுன்னு, உனக்கு மாமியார் கிணட்டுக்குள்ளாடி விழுந்து இறந்துட்டாங்கன்னு. அப்பதான் உனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ அக்கா, இந்த விஷயத்தை எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? அவர் தாங்கிக்கிடவே மாட்டாரு. ஒன்றும் இல்லை நெட்டவெளி, அவர்கிட்ட சொல்லு. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டு ரம்ஜான் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே ரம்ஜான். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.